Hello friends, welcome to Candlesticks Tami. இப்போ நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Candlesticks பேட்டர்ன்ல இருக்க இண்டிவிஜுவல் கேண்டில்ஸ் பத்தியும் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆன மார்க்கெட்ல அடுத்து நடக்க போற ரியாக்ஷன்ஸ் பத்தியும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸை நம்ம ஆல்ரெடி ஒரு ஹேமர்னா என்ன, ஒரு ஹேங்கிங் மேன்னா என்ன, ஒரு ஸ்பின்னிங் டாப்னா என்ன, டோஜி கேண்டில்னா என்ன அப்படின்றத பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிக் புல் கேண்டில்னா என்ன, பிக் பியர் கேண்டில்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற கேண்டில்ஸ் பத்தி தெரியல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காம இந்த வீடியோ செக் முடிஞ்ச உடனே அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு பிக் புல் கேண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேர்லேயே இருக்க மாதிரி இது வந்து ஒரு புல் கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த கேண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன கேண்டில்ஸோட ரியல் பாடியை விட இந்த கேண்டிலோட ரியல் பாடி அப்படின்றது ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும். அப்படி இருந்தால் இந்த கேண்டில் வந்து ஒரு பிக் புல் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பிக் புல் கேண்டில் அப்படின்றது சப்போர்ட் ஜோனில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் கேண்டலாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டலாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு புல் கேண்டில் வருது அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. இதுக்கப்புறமும் அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த பிக் புல் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அந்த கேண்டிலோட இந்த வால்யூம் அப்படின்றது ரொம்ப ஹையாக இருந்தால் இது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆகிடுது, அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஒரு பிக் பியர் கேண்டிலை பற்றி பார்ப்போம். பேர்லேயே இருக்க மாதிரி இது வந்து ஒரு பியர் கேண்டில். இந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும். இந்த கேண்டில் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்லாவே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலாக ஆக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ட்ரெண்ட், அதாவது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பியர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பிரேக் ஆகிற மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் ஜோன் இப்போ பிரேக் ஆகிடுத்து, அடுத்து இந்த சப்போர்ட் ஜோனில் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வால்யூமை செக் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கோ இந்த கேண்டில்ஸோட பவரும் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் ரிவர்சபிள் கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த கேண்டில்ஸோட வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட் ரிவர்சிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் புல் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலோட 50% அப்படின்றது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பிக் பியர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அதோட 50% அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பிக் புல் கேண்டில்னா என்ன, ஒரு பிக் பியர் கேண்டில்னா என்ன, அந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இது வரைக்கும் நமக்கு பார்த்த கேண்டில்ஸ்லாம் எல்லாமே ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர், ஹேங்கிங் மேன், ஸ்பின்னிங் டாப், டோஜி, பிக் புல், பிக் பியர், அது மாதிரி எல்லாமே சிங்கிள் கேண்டில்ஸாக இருக்கும். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ எல்லாமே டபுள் கேண்டில்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டபுள் கேண்டில் 2 கேண்டில் சேர்ந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். அந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். அந்த மாதிரி கேண்டில்ஸை பொறுத்து தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற வீடியோலாம் இருக்கும். அந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.